அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். இதையடுத்து தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குனர் மணிவண்ணனிடம் குறுக்கு விசாரணை நடைபெற்றது. விசாரணை முழுமையாக நிறைவடையாத நிலையில் வழக்கு நவம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அமைச்சர் ஐ. பெரியசாமி வழக்கில் பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் அப்போது IPS அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட்டின் மனைவி பர்வீன் உள்பட சிலருக்கு அரசு வீட்டு மனை ஒதுக்கியது. இதில் முறைகேடு நடைபெற்றதாக அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ. பெரியசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்த நிலையில் இதனை ரத்து செய்ய கோரிய வழக்கு சென்னை MP MLAக்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. தொடர்ந்து எதிர்த்தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி மனுவுக்கு டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து இந்த வழக்கு டிசம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காலம் வரும் என நம்புவதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மக்களவை தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தில் பேட்டியளித்த அவர், அதானியை காப்பாற்றுவதிலும் வலுப்பெற வைப்பதிலுமே பிரதமர் நரேந்திர மோடியின் கவனம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். அதானியை காப்பாற்றுவது நாட்டிற்கும் பொருளாதாரத்திற்கும் நல்லதில்லை என்றும் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மோடி அவர்கள் தொடர்ந்து அதானியை காப்பாற்றுவதிலும் அதானியை வலுப்பெற வைப்பதிலும் தான் அவருடைய முதல் கவனம் முழுவதும் இருக்குது. பிரதமராக இருக்கிறவர் இப்படி தொடர்ந்து அதானியை காப்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்வது என்பது இந்த நாட்டிற்கும் நல்லது கிடையாது, நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது. அமெரிக்காவில் பிடிவாரண்ட் கொடுத்துருக்க அதானியை பற்றி பேசாமல் ஒரு நாடு ஒரு தேர்தல்னு சொல்லி இல்லாத ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவது என்பது மோடியினுடைய அமைச்சருடைய பழக்கம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனை என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக பாராளுமன்றத்தில் எழுப்பும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே ஆட்சி அதிகாரம் ஒரு ஆளுக்கு மட்டும் சொந்தம்னு நினைக்கிற கட்சி கிடையாது. இதில் 99 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அப்படி நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. டெல்லியில் 2003 சிம்லா நடந்த காங்கிரஸினுடைய பிரகடனத்தில் காங்கிரஸ் கட்சி சொன்னது என்னன்னா, ஆட்சி பங்குங்கிறது ஒரு கட்சிக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது, அனைவத்தையும் கூட்டணியோடு நிற்கும்போது கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், அவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், உரிய பொறுப்புகள் கொடுக்க வேண்டும். காங்கிரஸினுடைய நிலையாக மாறுச்சு மத்தியில். அதே மாதிரி மாநிலத்திலும் அதற்கான ஒரு காலம் வரும் என்று நம்புவோம். கும்பகோணத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பங்கேற்ற கூட்டத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவர் வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பங்கேற்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது முன்னாள் கவுன்சிலரான அம்பிகாபதி என்பவர் கள ஆய்வு என்று கூறிவிட்டு நிர்வாகிகளை பேச விடாமல் தலைவர்களே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து மற்ற நிர்வாகிகள் அவரை சமாதானப்படுத்தி அமர வைத்தனர். எச். ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி சென்னை பம்மலில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தாம்பரம் யாக்கூப் 2 மணி நேரம் மட்டும் எச். ராஜாவின் போலீஸ் காவலை விலக்கிக் கொண்டால் இனி அவர் எங்கும் பேட்டி கொடுக்க மாட்டார் என்று பேசியிருந்தார்.
இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த தாம்பரம் யாக்கூப் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் கிரானைட் குவாரி டெண்டரை எதிர்த்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் 3 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள குவாரிகளில் குத்தகை வழங்குவதற்காக மத்திய அரசின் வழிமுறைகளை பின்பற்றாமல் ஆட்சியர் விண்ணப்பங்கள் வரவேற்றதாக திமுக முன்னாள் எம்பியும் வழக்கறிஞருமான தாமரை செல்வன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டெண்டர் வழங்கக்கூடாது என கடந்த 2020ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. தற்போது இவ்வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது உரிய விதிகளை பின்பற்றியே டெண்டர் விடப்பட்டதாகவும் விதிமீறல்கள் இல்லை என்றும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தது மட்டுமின்றி 3 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தனர். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரிய வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கறிஞர் மணிபாரதி என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறது என்றும் அதனை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆற்றை அசுத்தப்படுத்திய நபர்களிடம் இழப்பீடு வசூலித்து அதன் மூலம் ஆற்றை மறுசீரமைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனு தொடர்பாக வைகை ஆறு பயணிக்கும் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களும் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். அவுட்சோர்சிங் முறையில் ஆசிரியர்களை நியமித்ததாக வெளியான தகவலுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்கள் நியமனம் தொடர்பான சுற்றறிக்கையில் அவுட்சோர்சிங் முறையில் ஆசிரியர்களும் நியமனம் செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் கவனக்குறைவால் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. அவுட்சோர்சிங் முறையில் ஆசிரியர்கள் நியமனம் என்ற நிலைப்பாடு எப்போதும் இல்லை என்றும் தினக்கூலி ஊழியர்களை நியமிப்பதற்கு மட்டுமே அது பொருந்தும் என்றும் தற்போது விளக்கம் அளித்துள்ளது. போலியான சான்றிதழ் சமர்ப்பித்த 3 மாணவர்களின் மருத்துவ ஒதுக்கீட்டு ஆணைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS படிப்புகளில் NRI இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்வதற்காக 6 பேர் வெளிநாட்டு இருப்பிடச் சான்றிதழை போலியாக வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களின் விண்ணப்பங்களை மருத்துவ கல்விக்கான தேர்வு குழு ரத்து செய்தது. அதில் 3 பேருக்கு ஏற்கனவே MBBS ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்ட நிலையில் அதனையும் ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட 3 காலி இடங்களுக்கான கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்றும் போலி சான்றிதழ் கொடுத்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவ கல்விக்கான தேர்வு குழு அறிவித்துள்ளது. அரசு நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்ய உதவியதாக என்கவுண்டரில் உயிரிழந்த ரவுடி சிசிங் ராஜாவுக்கு 40 லட்சம் ரூபாய் கூலி வழங்கப்பட்டதாக தற்போது திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டு கைதான ரவுடி சிசிங் ராஜா நீலாங்கரையில் தப்ப முயன்றதாக என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்நிலையில் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் சிசிங் ராஜாவுக்கு தொடர்புடைய தாம்பரம், சேலையூர், பள்ளிக்கரணையில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது சிசிங் ராஜா வீட்டிலிருந்து வழக்குக்கு தொடர்பு கொண்ட நில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலி ஆவணங்கள் தயாரித்து பத்திரப்பதிவு செய்ய உடந்தையாக செயல்பட்ட சிசிங் ராஜாவுக்கு கமிஷன் தொகையாக 40 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தலைவாசல் அருகே அரசு பள்ளி மாணவர்களை காலழுத்த வைத்த ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் கிழக்கு ராஜபாளையம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அங்கு கணக்கு ஆசிரியராக பணியாற்றி வரும் ஜெயபிரகாஷ் மது அருந்திவிட்டு வகுப்பறையிலேயே தூங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் மாணவர்களை காலழுத்தச் சொல்லிவிட்டு ஓய்வு எடுத்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் ஜெயபிரகாஷை பணியிடை நீக்கம் செய்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
கரூரில் மருந்து கடையில் இருந்த பெண்ணின் நகையை பறிக்க முயன்ற நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கரூர் திருச்சி சாலையில் காந்தி கிராமத்தில் தனியார் மருந்து கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் அங்கு மருந்து வாங்குவது போல் சென்ற இளைஞர் திடீரென்று கடையில் தனியாக இருந்த பெண்ணின் செயினை பறிக்க முற்பட்டார். இதில் அந்த பெண் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவானார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை துரைப்பாக்கம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தவர்களை கைது செய்ய முயன்ற போது காவலர் ஒருவர் இளைஞரின் முகத்தில் தாக்கிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. துரைப்பாக்கம் மகாலட்சுமி நகர் விஜிபி பிரிவு பகுதியில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது வீடுகளை இடிக்க அந்த பகுதி பெண்கள் உள்ளிட்ட சுமார் 50 பேர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய போலீசார் முயற்சி செய்தனர். அப்போது இளைஞர் ஒருவரை வாகனத்தில் ஏற்றும் போது காவலர் ஒருவர் அவரது முகத்திலேயே தாக்கிய காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. சத்தியமங்கலம் அருகே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக பள்ளி மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள ஜீரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவரது மகள் மௌனிகா பனஹள்ளி கிராமத்தில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தவர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாணவி மேல் சிகிச்சைக்காக மைசூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பரிசோதனை செய்ததில் டெங்கு காய்ச்சல் அவருக்கு இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருந்த மௌனிகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது.